நட்பு குயில்கள் அமைப்பு மற்றும் புதுவை பல்கலைக்கழக சுப்பிரமணிய பாரதியார் தமிழியல் குழுமம் சார்பாக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த அவள் இவள் புகழ் என்ற நூலினுடைய திறனாய்வு கருத்தரங்கத்திற்கு இங்கே வருகை வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் எனது நன்றியோடு கூடிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வை எமது துறையில் ஏற்பாடு செய்வதற்காக நட்பு குயில்கள் அமைப்பு மற்றும் அதை சார்ந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் துறையின் சார்பாக எனது நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாது தலைமை உரைக்கு சற்று தாமதமாக வந்ததற்காக மன்னிப்பு கோருகிறேன். காலையில் வழக்கமாக உங்களுக்குலாம் தெரியும், என்னோட வகுப்பை நான் எப்பவும் மிஸ் பண்ண மாட்டேன். அதனால போய் கிளாஸ் எடுத்துட்டு தான் வர்றேன். அதுக்கிடையில் இன்னொரு மீட்டிங் இருந்து முடிச்சுட்டு வர்றதுனால தான் அந்த டிலே. அதனால இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரிடம் என்னுடைய வருத்தத்தை காலதாமதமாக வந்ததற்காக என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வரவேற்புரை நல்கி அமர்ந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய புதுவை சீனு தமிழ்மணி சார் நமது துறைக்கு மிகவும் அறிமுகமானவர். 2-3 நாட்களுக்கு முன்பு தொலைபேசியை அழைத்து இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்குமாறு கேட்டுக்கொண்டார். நான் உடனடியாக ஏற்றுக்கொண்டேன். என்ன இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாமே உங்கள் எல்லோருக்கும் பயனுள்ளதா? வகுப்புல நீங்க படிக்கிறத விட இந்த மாதிரி இத்தனை சிறந்த அறிஞர்கள் வந்து உங்களோட பேசுறாங்க, அவங்களோட அனுபவங்கள்லாம் உங்களை பகிர்ந்துக்கிறாங்க. அதெல்லாம் கேட்கும் போது நல்ல உயர்வான கருத்துக்களையும் சிந்தனைகளையும் நீங்க பெற முடியும். அது உங்களுக்கு பாடத்திட்டத்தில் படிக்கிறதுக்கும் அடுத்து அதை விட மேலே தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு முறையான வழிகாட்டலை ஏற்படுத்தும். அதனால தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகள் நடத்துவதற்கு புதுவை சீனு தமிழ்மணி சாரை அந்த அமைப்பையும் நான் வேண்டிக் கொள்கிறேன். தொடர்ந்து இது போல் நிறைய நிகழ்வுகளை நடத்துவேன். உங்களுக்கு உறுதுணையாக இந்த துறை ஆசிரியர்களும் நாங்கள் எல்லோரும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம். அறிமுக உரை முடிந்துக்கும் நினைக்கிறேன். காளி அவர்கள், கருத்தாளர்கள் அமிர்தவள்ளி, முற்கலை, சாலை செல்வம், அன்புக்குரிய நண்பர் ரவிக்குமார், ஏற்புரை வழங்க இருக்கக்கூடிய முனைவர் கோமதி, நன்றி உரை வழங்கக்கூடிய நாகஜோதி மற்றும் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொண்டு, நான் வரும்போது வழக்கமான தன்னுடைய ஆக்ரோஷமான பாணியில கருத்துக்களை ஆழமாக ஆணித்தரமா முற்கலை மேடம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பேசுறத கேட்டதிலே புரிஞ்சுக்கிட்டேன். இந்த புத்தகத்தை எனக்கு தரல, யாரும் தமிழ்மணி தரலன்னா கொஞ்சம் படிச்சிருப்பேன். கொஞ்சம் அந்த அதில் புத்தகத்தை வாங்கணும் ஸ்டேஜுக்கு வந்தோம்னு அணிந்துரையை பார்த்தேன். சரி, அணிந்துரை பார்த்தோன்னே ஓரளவு புரிஞ்சுக்கிட்டேன் புத்தகம் எதை சொல்லுதுன்னு. அப்புறம் பொற்கலை மேடம் பேசுறதை கேட்ட உடனே புரிஞ்சுக்கிட்டேன் புத்தகத்தினுடைய நோக்கம் என்ன, அதில் கொடுத்துருக்கக்கூடிய 16 சிறுகதைகள் அது அதனுடைய நோக்கம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இது போன்ற எழுத்துக்களால் தான் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய சமுதாய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இங்கு கூட தமிழ் துறையும் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கிறதுன்னு நான் சொல்றேன். ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த்ல ரவிக்குமாருக்கு தெரியும், நம்மகிட்ட பெண்கள் தான் அதிகம். தமிழ் படிக்கிற பெண்கள் அதிகம் இந்த துறையில, ஆராய்ச்சி பண்ற பெண்களும் நிறைய இருக்கிறாங்க. அப்போ என்ன தெரியுதுன்னா, நீங்கள் எல்லோரும் என்ன நோக்கத்திற்காக இங்க வந்து இந்த மாதிரி எழுத்துக்கள் எல்லாம் இந்த உலகத்தை கொடுத்துட்டு இருக்கீங்களோ அதை ஆல்ரெடி நாங்கள் ஏற்கனவே தமிழ் துறை பின்பற்றி கடைபிடித்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு மேலும் ஒரு உதாரணம் சொல்றேன். நாங்கள் சமீபமாக ஒரு இன்டர்வியூ நடத்தினோம் கெஸ்ட் ஃபேக்கல்ட்டிக்கு. அதுக்கும் கூட 2 மகளிரை தான் நாங்கள் சிறப்பா, நிறைய ஆண்கள் வந்தாலும் கூட 2 மகளிரை தான் தேர்ந்தெடுக்கணும்னு அவங்களுக்கு தேர்ந்தெடுத்தோம். ஏன்னா எங்களுக்கு தெரியும் கெஸ்ட் ஃபேக்கல்ட்டி எப்படி வந்தால் எப்படி
யார் கமிட்டடாக இருப்பாங்கன்னு. அதுக்காக நாங்கள்லாம் கமிட்டடாக இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ஸோ எதுக்காக சொல்ல வர்றேன் அப்படின்னா, இன்னைக்கு காலம் அப்படி மாறிக்கொண்டே வருது. அந்த மாற்றத்துக்கு காரணம் இது போன்ற எழுத்துக்களும் இது போன்ற புத்தகங்களும் தான் என்பது என்னுடைய ஆழமான கருத்து. அந்த நடைமுறையிலையும் அதுதான். மேடம் சொன்னாங்க, என் சமையலறையில் பாட்ட சொன்னாங்க. மேடம், அந்த கேரக்டர்ல ஒரு சமையலறையில யாரும் ஒருத்தர் இருக்கிறாங்க, அந்த படத்துல வர்ற கேரக்டர்ல ஒரு புத்தக அறையில ஒருத்தர் இருக்கிறாங்கன்னு கபிலன் நினைக்கிறேன்டா. புத்தகத்தினுடைய எழுத்தாளர் பாடலாசிரியர் வந்து கபிலன் நினைக்கிறேன். அவர் கதாபாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி எழுதி இருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு மாறிடுச்சு. இன்னொன்று கேட்ட நீங்க கோச்ச கூடாது. உங்க வீட்டு சமையலறையில இருக்கீங்களா, நீங்க ஏன் படிக்க புத்தகம் இதை உங்ககிட்டையும் கேட்கணும், கருணாநிதி சார்ட்டு கேட்கணும். ஏன்னா கருணாநிதி சார் என்று சொல்லியிருப்பாரு, நானும் நிறைய நேரம் சமையலறையில் இருப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. அது நான் ஏற்றுக்கிறேன், நாங்க மறுக்கவே இல்லை, நாங்க ஏற்றுக்கிறோம். எதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னா, சில நேரம் நம்ம சில விஷயங்களை எல்லாத்துக்குமே பொதுமைப்படுத்தக்கூடாது. இப்போ எங்க வீட்டுல இருக்கிறேன், எங்க வீட்டுல சமையலறை பாரதி தான், ஒய்ஃப் பேர் பாரதி தான், புத்தக அறை எனக்கு தான். ஏன்னா என்னுடைய அமைப்பு அப்படி. ஆனா அடுத்து வரக்கூடிய காலம் அப்படி இருக்காது. ஆனா நான் பாரதிக்கு என்ன உரிமை கொடுக்கணுமோ, பாரதிக்கான உரிமை எங்கேயும் மறுக்கப்படாமல் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு நிகழ்வும் சொல்லிட்டே வரேன். இன்னைக்கு எல்லாம் ஆண்கள் நிறைய மாறிட்டாங்க. எங்க உரிமையை விட்டு கொடுக்கணும், சில நேரம் எப்படி நடந்து கொள்ளணுங்கிறத அப்படியே ஏற்றுக்கொண்டு எல்லாரும் நடந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த எதுக்கு சொன்ன இந்த மாற்றம் வந்தது காரணம் இது போன்ற எழுத்துக்கள் தான். அதனால இது போன்ற எழுத்துக்களை இந்த முச்சந்து மன்றம் நிறைய முன்னெடுத்து கொண்டு வரணும். இதில் பங்கெடுக்கக்கூடிய அத்தனை அந்த கட்டுரையாளர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். இங்கே நாம் வழங்கி இருக்கக்கூடியது 4 ஆகஸ்ட். ஆமாம், மீரா அவர்கள், கோமதி அவர்கள், டாக்டர் நாகஜோதி அவர்கள், அப்புறம் காளி அவர்கள், அவங்க 4 பேருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சமுதாயம் நிறைய மாறி இருக்குது, இன்னும் மாறணும். இது போன்ற மாற்றம் வரணும்னா பெண்ணியம் உயர்ந்து நிற்கணும், எல்லாரும் வளரணும், சமுதாயத்தில் பாகுபாடு இல்லாமல் வளரணும். அப்படின்னா இது போன்ற எழுத்துக்கள் வரணும். அந்த எழுத்துக்களை நீங்க முன்னெடுத்துட்டு வாங்க. அதுல இருந்து நீங்க எல்லாரும் இங்க உட்காந்துருக்கீங்க, நீங்க புரிஞ்சுங்க. நீங்க நிறைய மாணவிகள் உட்காந்துருக்கீங்க, நீங்க புரிஞ்சுங்க, நீங்களும் முன்னெடுத்து எழுதணும். அந்த நோக்கம் இங்க எதுக்கு இந்த நிகழ்வுகளை நாங்க ஏற்றுக்கொள்றோம் அப்படின்னா, புத்தகத்தை வெளியிட்டு தன்னாய்வு பண்ணிட்டு போறது இல்லை, உங்களுக்குன்னு ஒரு மெசேஜ் வேணும் இல்லையா? டேக் ஹோம் மெசேஜ் என்ன தெரியுமா உங்களுக்கு? நாம இன்னைக்கு இந்த கோமதி மேடமா புத்தகம் எழுத போறோம், நாம இன்னைக்கு மீரா மேடமா புத்தகம் எழுத போறோம். இந்த கருத்துக்களை நாம எப்படி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு படிப்பினை இங்க எடுத்துட்டு போங்க. அடுத்த ஆண்டு, ஒரு ஆண்டு கணக்கு வச்சுங்க, அடுத்த ஆண்டு இதே இந்த மன்றத்தை அழைத்து உங்களில் யாராவது ஒரு புத்தகம் எழுதி அதை வெளியிடணும், அதை இளை தலைமுறையிட்ட அழைக்கணும். அந்த நோக்கம் தான் இது. அது நிறைவேறணும். உங்களெல்லாம் வேண்டிக்கிறேன், எழுத ஆரம்பிங்க. உங்களை பற்றி நீங்க எழுத ஆரம்பிங்க. உங்களுக்கு என்ன தேவை இருக்குன்னு எழுத ஆரம்பிங்க, என்ன குறை இருக்குன்னு எழுத ஆரம்பிங்க. பொற்கலை மேடம் சொல்லும் போது தெரியுது, அவங்களுக்கு சில பார்க்கப்பட்டிருக்காங்கன்னு தெரியுது. அது எழுத்துல சொல்லும் போதுதான் வெளியே வரும் இல்லையா? அது மேடையில சொல்லும் போதுதான் வெளியே வரும். அப்பதான் எங்களுக்கும் புரியும். அது இப்போ நீங்களாம் படிக்கலாம், அப்புறம் எல்லாரும் ஒண்ணுதான். உதாரணத்துக்காக சொல்ல வந்தேன். அதனால இது போன்ற நீங்கள் எல்லாம் புரிஞ்சுங்க. வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறி இது போல் தொடர்ந்து இந்த நிகழ்வு நடக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு நன்றியுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேவதேவன் அவர்களோட ஒரு கவிதை இருக்கு. நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திக்கிறோம், எல்லா உணர்வுகளும் மேலோங்கி நிற்கிறது. கட்டிப்பிடித்து முத்தம் கொடுக்கவா முடியும், வா காப்பி கொடுப்போம் என்பார். புத்தகம் அப்படியான ஒரு நெருக்கத்தை கொடுத்திருந்தாலும் கூட நான் தேவதேவன் சொல்லும் வார்த்தையை மீறி மூவரையும் கட்டிப்பிடிக்க விரும்புகிறேன். இவ்வளவு அற்புதமான படைப்பை எப்படி துவங்குவது என்று யோசித்த பொழுது எனக்கு
இப்படித்தான் தோன்றுகிறது. வலிகள் உள்ள ஒரு புத்தகத்தை, வலிகள் உள்ள நிஜ நிகழ்வு. உங்கள் எல்லோருக்கும் தெரியும் முந்தா நாள் நம் ஊரில் என்ன நடந்தது. ஈரோட்டில் உள்ள நம் வயது பையன் என்ன செய்தார்? அந்த பெண் யார்? அவள் எப்படி நமக்கு சகோதரியாகவோ மகளாகவோ நம்முடைய காதலியாகவோ இல்லாமல் இருந்திருப்பாள். ஒரு சகோதரனால் இன்றைய காலகட்டத்தில் படித்த ஒருவனால் தன் உடன் பிறந்தவளை அடித்துக் கொள்ள முடியுமானால், புதுச்சேரிக்கு வருவோம். நேற்று ஒரு வயது குழந்தையை பலாத்காரப்படுத்திய அந்த ஆசிரியருக்கு நேற்று ஜாமீன் மறுத்துள்ளார்கள். ஒரு குற்றவாளிகளுக்கு இடையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்வை பெண்கள் பெற்றிருக்கிறோம் என்றால் நான் அதிகமாக சொல்லவில்லை என்றே என்கிறேன். கதைகளும் அதைத்தான் சொல்கின்றன. கதைகளுக்கு ஒரு மென்மை இருக்கிறது. கதைகளுக்குள்ள அழலாம். கதைகள் கொடூரமானதை மென்மையாக கூட காட்ட முடியும். கதையில் நம்பிக்கையின்மையும் கலந்து கலந்து வரலாம். ஆனால் நிஜத்தில் அது என்னவாக இருக்கிறது? என்னை அடிப்பவனோடு நான் சிரிக்க வேண்டும், என்னை தொடர்ந்து முட்டாள் என்று பார்ப்பவனோடு நான் அன்பாக இருக்க வேண்டும், என் உழைப்பில் சாப்பிட்டு சின்ன தட்டை கூட கழுவ தெரியாத ஒருவன், நான் கூலி வேலை செய்து கொண்டு வந்த பணத்தில் குடிக்கின்ற ஒருவன், அவன் அடிமையாக நான் இருக்க வேண்டும். இப்படியெல்லாமான நிஜங்களுக்கு இடையில் நம் தலைவர் சொன்னது போல் வித்தியாசமான ஒருவரை பார்க்க முடியலாம். வித்தியாசமான ஒருவரை வளர்த்தெடுப்பதற்காக 200 பேர் கொண்ட ஒரு வகுப்பறை நாம் வைத்திருக்க வேண்டியது. இன்னும் ஒரு அம்பேத்கர், இன்னும் ஒரு பெரியார், இன்னும் ஒரு காரல் மார்க்ஸ் என்ற உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்களுக்கு பயிற்றுவித்தல் என்பது சுலபமானதா கடினமானதா என்று தெரியும். அவர்கள் கற்கலாமா கற்கக்கூடாதா என்பதும் நமக்கு தெரியும். கற்பதற்கு தேவை இருக்க வேண்டுமானால் ஒரு அடிமையாக இருக்க வேண்டுமா என்ன? கஷ்டப்படுபவராக இருக்க வேண்டுமா என்ன? அப்படிதான் நாம் அம்பேத்கரை பார்க்கிறோம். ஏனென்றால் அவர் எங்கிருந்து வந்தார்? அதனால் அவர் அறிவாளியாகவும் படித்தும் மேன்மையானவராகவும் ஆகலாம். ஒரு முதலாளியாக இருந்தால் அறிவு இருக்கக்கூடாதா என்ன? முதலாளித்தனத்தை விட்டுக் கொடுக்க கூடாதா என்ன? அப்படியான பின்னணியில் இருந்து வந்தவர்கள் அல்லவா பெரியாரும் மார்க்சும். அப்படி ஒரு சூழலில் இருந்து வந்த விஷயங்களை தான் நான் பாடமாக கற்கிறோம் என்று ஆண்களுக்கு புலப்படாதா என்ன? என் அருமை ஆண்களே என்று எனக்கு தோன்ற வேண்டும் போல் இருந்தது. பொருட்களை பேசும்போது பெண்களுக்கான புத்தகம் என்று சொன்னார்கள். அப்படிதான் என்று நினைக்கிறேன். பெண்களின் அழகையை அவளையை இல்ல, பெண்களை கொடுமைப்படுத்துகிற ஆண்களை பற்றிய புத்தகம், பெண்களோடு இணைந்து வாழ தெரியாத ஆண்களை பற்றிய புத்தகம், பெண்களோடு கை கோர்த்து பெண்களோடு இணைந்து செயல்பட தெரியாத ஆண்களுக்கான புத்தகம். பல மாடல்களாக கதைகளில் இருக்கிறார்கள். முனைவர் கோமதி என்று முனைவர் கோமதியாக இருக்கலாமா? முனைவர் ஆண்டனி என்ற கதையில் வரும் அந்த தமிழ் செல்வனை ஒரு பெண் கைப்பிடிக்காவிட்டால் அவன் அந்த PhD முடித்திருக்க முடியும். உங்கள் அப்பா விட்டு போன பொழுது அம்மாவின் கையை பிடித்த ஆண்களை போலவேதான் 60 வயதிலும் ஆண்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது.
எங்காவது நீங்கள் தடுக்கி விழுந்தீர்கள் என்றால் யோசித்து பாருங்கள். பெண்களுக்கு பெண்கள் மட்டுமல்ல, இதையும் எல்லாரும் சொன்னார்கள், பெண்களுக்கு பெண்கள் ஆதரவாக இருக்கிறார்கள், ஆண்களுக்கும் பெண்கள் தான் ஆதரவாக இருக்கிறார்கள். அதை உணர்வதற்கு இக்கதை புத்தகத்தை படிக்க முடியும். இக்கதைகளை படிக்கும் பொழுது தியாகியாக நீங்கள் பெண்களுக்கு எதுவுமே செய்ய வேண்டும். ஒன்றை கற்றுக்கொள்ளலாம். நான் எப்படி இருக்கிறேன் என்று உங்களை நீங்களே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சிறு திறனாய்வாக செல்ஃப் ரியலைசேஷன் அல்லது செல்ஃப் கிரிட்டிக் அல்லது நான் என்னவாக இந்த பெண்ணிற்காக வேண்டும். அது செல்வியாக இருந்தால் நான் என்ன ஆக வேண்டும், பிரீத்தியாக இருந்தால் என்னவாக வேண்டும், பல்லவியாக இருந்தால் நான் என்னவாக வேண்டும், ஞானியாக இதெல்லாம் குப்புசாமியாக இருந்தால் நீங்கள் அதுதான் ஆக வேண்டும். நீங்கள் உங்களை பற்றி யோசிக்க வேண்டும். ஆண் என்ற நிலை என்பது எல்லாம் வழங்கப்பட்டதாக இந்த அநீதியான சமூகமும் சமயமும் சாதியும் உங்களுக்கு வழங்கியிருக்கிறது. அந்த வழங்குதலில் இருந்து உங்களால் ஒரு நீதியை பெற வேண்டும் என்றால் அதை நோக்கியது கல்வி. நேற்று அந்த இளைஞன் மனநிலையில் இருந்து நான் யோசித்து பார்த்தேன். அந்த இளைஞன் நாளைக்கு குற்றவாளி, இல்லைன்னா இந்நேரம் கூட ஏற்கனவே ஜெயிலில் இருந்திருப்பான். ஒரு சகோதரியாக எனக்கு கஷ்டமாக இருக்கு. மனத்தனமாக இருக்கிறானே, முட்டாள் பயனாக இருந்திருக்கிறானே. இதை அறிவாளித்தனமாக செய்பவர்கள் எப்படி செய்வார்கள் என்று யோசித்து பார்த்தேன். ஜெயிலுக்கு போகாமல் அதே மனநிலை உடையவர். அவர்கள் முட்டாள்களிலும் முட்டாள்கள். நான் அந்த அளவுக்கு இல்ல, இந்த அளவுக்கு இல்ல, அடிச்சு கொட்டுற அளவுக்கு இல்ல, ஆனால் காதலை பிரேக் பண்ணிட்டு எங்க வீட்டுல வந்து இரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் நாங்க நல்லவங்களா இருக்கோம். அவ்வளவுதான். நம்ம எந்த அளவு நாம நல்லவங்க, எந்த அளவு ஜனநாயகம் நமக்கு தெரியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அந்த பார்க்கிற கேள்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் கதைகளில் ஆங்காங்கே இருந்து கொண்டே இருக்கிறது. மறுக்கும் கதைகள் மிக மிக அற்புதமானதாக இருக்கிறது. நீ எனக்கு வேண்டாம் என்றும் சொல்லும் அந்த 2 கதைகள். ஆனால் ஏன் அதற்கு பெண்கள் இவ்வளவு பாடுபட வேண்டும் என்றால், அது நீதி என்கிறார்கள், மனசாட்சி இல்லை, உறவை நம்புவது என்று அவர்களுக்கு தோன்றுகிறது. இந்த உறவு இல்லாவிட்டால் என்ற தன்னுடைய நிலையையும் சேர்த்து யோசிக்கிறார்கள். அப்படியெல்லாம் யோசித்து ஆனாலும் எனக்கு பிடித்ததை செய்ய என்று வெளிவரக்கூடிய அடுத்த நிலைக்கு சிறுகதை நகர்ந்திருக்கிறது என்றால் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த 4 பெண்கள். ஆமா, எனக்கு வேண்டாம் நீ 2 கதைகள். திடீர் இன்னும் அடுத்த நிலைக்கு போய் இந்த கதையில் வருகிற நல்ல பெரியப்பா, நல்ல கணவர் இருக்காங்க. நல்ல கணவர் அப்படின்ற ஒரு இடத்துல கணவர் செத்து போயிட்டாரு. அதுதான் மணிச்சித்திர கதை ரொம்ப அழகா சொன்னாங்க. அதுக்கடுத்து வாழ வழியே இல்லை பெண்ணுக்கு. ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க, நான் நிறைய ஆண்களை பார்த்துருக்கேன் என் வாழ்க்கையில. மனைவி செத்ததுக்கு அப்புறம் சோறு கூட இல்லாத ஆண்களை பார்த்து நிறைய பார்த்திருக்கேன். எவ்வளவு பொறுமையாக எவ்வளவெல்லாம் அதிகாரம் செய்தார்களோ அவ்வளவு வாயை மூடிக்கொண்டு வாழ்கின்ற நிர்பந்தத்தில் ஆண்களை நான் பார்க்கிறேன். இந்த நிர்பந்தங்கள், அதிகாரம், அடிமைத்தனம், இது 2ம் பழகியவர்களாக இந்த சமூக கட்டமைப்பு இருப்பதை அந்த பாட்டி கதையில ரொம்ப அழகா இருக்கு. அம்பேத்கர் அதை வேற மாதிரி சொல்லுவார். படிநிலையாக நாம் எப்படி அடிமைப்பட்டிருக்கிறோம். இந்த ஜாதி இவனுக்கு அடிமை, இந்த ஜாதி அடுத்தவனுக்கு அடிமை, அடுத்த ஜாதி அவனுக்கு அடிமை.
இந்த படிநிலையை பேசும் கதையாக கூட நான் அந்த மக்கு கதையை பார்த்தேன். படிநிலை என்பது கொஞ்சம் நீ மேல இருந்துட்டா கூட உனக்கு மருமக வந்துட்டா கூட மாமியா இருக்கும், இல்லைன்னா அதை எதிர்க்கிற மருமகளா வந்துட்டா அடிமையா இருக்கிற மாமியா இருக்கு. இப்படி எப்படியோ ஒண்ணு. ஆனா எல்லாருக்கும் நம்ம என்ன வேணும்? நம்ம கொஞ்சம் அதிகாரம் உடையவர்களா இருக்கணும், நம்ம கொஞ்சம் யாரையாவது ஏவுறவங்களா இருக்கணும். இந்த இந்த விஷயத்தை தான் அம்பேத்கர் பேசுகிறார். இந்த மையப்படுத்தி தான் சமத்துவத்தை பேசுகிறார். எங்களை ஏவுகின்ற, அதாவது பெண்களை ஏவுகின்ற எந்த ஆண்களாக இருந்தாலும் யாருக்கோ அடிமையாக இருக்கிறீர்கள். அதை நான் தெளிவாக சொல்லணும். நீங்கள் தான் அதை நீங்கள் யாரிடம் அடிமையாக இருக்கிறீர்கள் என்று யோசிக்க வேண்டும். எங்கேயோ அடிபட்டு வந்ததை காட்டுபவர்களாக பெண்கள் இருப்பதை பற்றி காரணமாக சொல்லியிருக்கிறார். அந்த நீங்கள் எங்கு அடிமைப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை உணர தெரியாத, கற்க தெரியாத ஒரு நிலை இருந்தால் நீங்கள் கோபக்காரர்களாகவும் வன்முறையாளர்களாகவும் மாறுகிறீர்கள். இதற்கெல்லாம் தீர்வு ஒன்றுதான். இதை சில கதைகள் சொல்கின்றன. இவர்தான் எதை? அதிகாரத்தை, சாதிய, ஆம்பளை எதை பெற வேண்டும்? நீங்களும் நானும் ஒன்று, நானும் இந்த தலைவரும் ஒன்று, நானும் மக்களையும் ஒன்று என்பதுதான் அதற்கான தீர்வாக இருக்கு. அந்த தீர்வை நோக்கிய கதைகளை வழங்கி இருக்கிறார்கள் இந்த 4 பெண்மணிகள். நான் திடீரென்று சீரியஸா பேச ஆரம்பிச்சிட்டேன், நிறைய பேசுவேன், நான் உடைச்சேன். நான் திடீரென்று இந்த கதையிலும் செல்வி வராங்க, இந்த கதையிலும் செல்வி வராங்க, 2 பேரும் ஒரே ஆசிரியரா அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது அது எங்க போகுதுன்னா தேட வேண்டியிருக்கு. ஏன்னா ஒருவேளை முன்னாடி அந்த இதுலயே வீரா அப்படின்லாம் போட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஒரு கதையில தங்கமீன் வருது, காளி எழுதுன கதையில அங்க வர்ற தங்கமீனும் காளி எழுதுனா அப்படின்னு தேடி பார்த்தா பயங்கர போட்டி நடந்திருக்கு 4 பேருக்கும். ஏனென்றால் காளி ஒரு இடத்தில் ஒரு கிராம கதையை, ஜாதிய கதையை எழுத துவங்குகிறார். இன்னொரு இடத்தில் துளசி என்ற ஒரு வாசிப்பு பெண்மணியை எழுதுகிறார். அப்ப காளிக்கு ஒரு பாதை இல்லையோ, காளி கிராமத்துக்கெல்லாம் மட்டும் எழுத மாட்டாங்களோ, அந்த இடத்தில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. அதேதான் கோமதி. கோமதியோட அந்த முனைவர் ஆண்டனி கதை படிக்கும் போது என்ன அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க. வேற இடத்துல அவர்கள் வேற ஒரு எளிமையான நல்ல அழகான ஒரு கதையை எழுதுகிறார். நாகஜோதியும் அப்படித்தான். சாவித்திரி கதையில நிறைய நேரங்கள் நம்ம பெயிண்டிங் மாதிரி தான், ஒரு காட்சியோடையும் ஒருத்தர் மாதிரி நம்ம நிறைய நேரம் எதெல்லாம் சொல்லி பழக்கப்பட்டிருக்கோம்னா, என்ன மாதிரியே நீங்க இருப்பாரு, கையில இல்லை ரவுண்டு மஜம் எனக்கு உனக்கு இருக்கு, இதெல்லாம் நம்ம சொல்லி பழக்கப்பட்டிருக்கோம். ஆனால் இந்த கதை படிக்கும் பொழுது சாவித்திரியை போல் நான் இருக்கிறேன், நான் பல்லவியாக இருக்கும் பொழுது எனக்கு சுபத்ரா இதே போன்ற ரீதி கொண்டார். இந்த இடம்தான் நமக்கு வாசிப்பை கொடுக்கிறது. இந்த 4 போட்டியாளர்களுடைய பலம் எங்கிருந்து வந்தது என்று யோசிக்கிறேன். எனக்கு முச்சந்தி பதில் சொன்னார். முச்சந்தி எனக்கு எப்படி பதில் சொன்னது என்றால், 20 வயதிலிருந்து நான் தோழமை மிகுந்த குழுக்களுடன் வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன். தோழர் என்னை அறிமுகப்படுத்தும் போது சொன்னார், தமிழக பெண்கள் ஒருங்கிணைப்பு இயக்கம் 1990 இருந்து 40 பெண்கள் 3 மாதங்களுக்கு ஒரு முறை சந்தித்து வருகிறோம். இங்கு என்னுடன் வந்த உங்கள் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றுகிற பெண்கள் துறை மீனா அவர்களும் 35 ஆண்டுகளாக இருக்கிறார்கள். இதே போல் அது மட்டுமா அப்படின்னு பார்த்தா, மதுரையில நாங்கள் கூடு பெண்கள் வாசிப்பாங்க என்று ஒன்றை வைத்து புத்தகங்களை பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தோம்.
அது மட்டுமா என்றால் நானும் சாவித்திரிபாய், நாங்கள் சாவித்திரிபாய் போல பெண்கள் குழு என்று ஒன்று வேண்டி பெண்களாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். எனக்கு இந்த முச்சந்தியை படிக்கும் பொழுது இவர்கள் கூட நானும் இருக்க முடியுமா என்ற ஒரு பேராசை, நிறைய பெண்களுக்கு பேராசை, ஒரு நகை வாங்குவதில் இருப்பது போல, ஒரு புடவையை பார்ப்பது போல, இன்னும் பெண்கள் குழு, இன்னொரு பெண்கள் குழு இருக்கே, அது எப்படி நமக்கு தெரியாமல் அதில் நானும் இருக்க வேண்டும் என்கிற ஒரு பேராசை கொண்டவள் தான். அந்த பேராசை அவர்கள் படித்த 120 புத்தகங்கள் என்னவென்று அறிந்து கொள்கிறது. அந்த 120 புத்தகங்கள் படித்ததில் மட்டுமல்ல, 120 புத்தகங்களை பற்றி பேசியிருக்கிறார். அந்த பேச்சு பொருட்களை இங்கு பேசியது போல பேசும்பொழுதே குறுக்கிட்டு பேசியிருக்கிறார்கள். நான் இப்படி நினைக்கல, சுதந்திரமாக பேசியிருக்கிறார்கள், தொடர்ந்து பேசியிருக்கிறார்கள். தொடர்ந்து என்ற வார்த்தை தான் நமக்கு முக்கியமானது. என் நண்பர் ஞானி இறந்து போய்விட்டார். இது மாதிரி இடங்களில் வரும்பொழுது எந்த கூட்டமாக இருந்தாலும் ஒரு வார்த்தை கேட்பார். உங்கள எத்தனை பேர் தட்டு கழுவி இருக்கீங்க அப்படின்னு கேட்பார். தினம் தட்டு கழுவுறீங்க அப்படின்னு கேட்பார். ரெண்டு பையன்கள் கை தூக்குவாங்க, தினம் கை கழுவுறவங்க அப்படின்னு, தினம் தட்டு கழுவுறவங்க அப்படின்னு கேட்பாங்க. சோ நான் பார்த்திருக்கிறேன், அந்த மீட்டிங்க்கு பிறகு ஆண்கள் தட்டு கழுவ ஆரம்பிப்பார். 3வது நாள் இருந்து விடுவார். நான் அதை பின்தொடர்ந்து கேட்பேன், கழுவுங்களா? ஆமா. எத்தனை நாள்? 3 நாள் அல்லது 5 நாள். இதைதான் தொடர் என்று சொல்கிறோம். 120 புத்தகங்கள் என்றால் ஒரு தொடரை எவ்வளவு ஆண்டுகள் கடந்திருக்கிறார்கள், எந்த புத்தகத்தை எல்லாம் பேசியிருக்கிறார்கள், எப்படி எல்லாம் பேசியிருக்கிறார்கள், யாராக பேசியிருக்கிறார்கள், பெண்களாக பேசியிருக்கிறார்கள். பெண் தோழமை என்பது என் அருமைக்குரிய ஆண் நண்பர்களே, எங்களை காப்பாற்ற அல்ல. Women are always independent. நாங்க பயப்படும் போது நீ குறுக்க எவனாலும் வருவானா, எவனாலும் திருடுவானா, இழுப்பானா, ஒரு வேளை காயப்படுத்துவானா, அவ்வளவுதான். ஸ்டில் எல்லா வகையான விஷயங்களையும் எங்களுக்கு நாங்களே செய்ய தெரிந்து கொண்டவர்களாக, எங்கள் சக மனிதர்களாக, உங்களை ஒரு மிருகமாக பார்க்கக்கூடியவர்களாக ஒரு வாழ்க்கை இருக்கிறதே, அந்த இடத்துல தான் டிபெண்டன்சி என்ற வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறார். அதை பற்றி தான் பெண்கள் எல்லாம் பேசுகிறார்கள். அதை பற்றி தான் நாங்களே என்று ஒரு வார்த்தை தவறாக பயன்படுத்துகிறார்கள். இதை பெண்களே சேர்ந்து பெண்களே சரி பண்ணிக்க முடியுமா? எனக்கு தெரிந்து நல்ல மனிதர்களை உருவாக்கும் வேலையை செய்வதுதான் மிக மிக முக்கியமான வேலையாக இருக்கிறது. அந்த மனிதர்களை உருவாக்குவது என்பது பெண்களை விடுபடுத்துவதல்ல, பெண்களுக்கு வழிகாட்டுவதல்ல, பெண்களை சொகுசாக வைத்திருப்பது, பெண்களை மதித்தலும், பெண்களுடன் பயணித்தலும், பெண்களுடன் இணைந்து வாழ்தலும். 8 மணி நேரம் உனக்கு சோறு ஆக்கி போட்டு கூட எங்களால போயிட முடியுது. ஆனா அந்த நேரத்துல முட்டாள் முப்புள்ளியே அப்படின்னு கேட்கும் போது எப்படி இருக்கு? அந்த கதையில ரொம்ப அழகா சொல்லிருக்காங்க. உனக்கு சோறாக்கி திங்க தெரியாத உனக்கு சோறாக்கி போட்டுட்டு வேலைக்கு போற அம்மா கிட்ட முட்டாளே முப்புள்ளையேன்னு சொல்லக்கூடிய அம்மாக்களை வேடிக்கை பார்ப்பவர்களாக 22 வயது ஆண்கள் இருந்தீர்கள் என்றால் நாம் எதற்கு படிக்க வேண்டும்? என் தங்கை 20 வயதாகி காதலிக்க கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு அண்ணன் எனக்கு இருப்பானால் நான் எதற்கு படிக்க வேண்டும்? இப்படியான கேள்விகளை ஒரு நாசுக்காக கேட்கும் விதமாகத்தான் நான் இந்த புத்தகத்தை பார்க்கிறேன். என் அன்பான தோழமைகளே, படியுங்கள். இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது குறிப்பாக நான் மீண்டும் சாவித்திரியையோ முனைவர் ஆண்டனியையோ உங்களுக்கு ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால், ரவிக்குமார் தோழர் சொல்லும் பொழுது சொன்னார், நீங்க சினிமாவுக்கு போய் காதலிய, நான் சொல்லுவேன் முனைவர் ஆண்டனியை படி. ஏனென்றால் படிப்பு முக்கியம். படிப்பதற்கு இருக்கிற இடர்பாடுகளை கடப்பதற்கு அந்த கதை உதவுகிறது.
படிப்பதற்கு இடர்பாடுள்ள நபர்களை அழைத்து செல்வதற்கு அந்த கதை உதவுகிறது. யாருக்கு நமக்கு படிப்பதில் இடர்பாடு இல்லை? நான் இன்னைக்கு காலையில பேசிட்டு இருந்தேன். என்ன பேசிட்டு இருந்தேன்னா, எங்க வீட்டுல ஒருத்தி 10வது எழுதுறான், இங்கிலீஷ் எழுதிட்டு வந்து நல்லா எழுதுனாடா அப்படின்னு கேட்டபோது, அவன் நல்லா தான் எழுதுறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? கேட்கிறவர்களை பொறுத்த வரைக்கும் அது நம்பிக்கை இல்லைங்கிற அர்த்தம். அப்ப நான் சொன்னேன், இந்த நல்லா படிக்காத எல்லாருக்கும் அவங்களுக்கு பிரச்சனை தான் நல்லா எழுதலைங்கிறதே இல்லை. நான் நல்லா எழுதாததை சொல்லிவிட்டால் இவர்களை எப்படி ஃபேஸ் பண்றது, எதிராளியை எப்படி ஃபேஸ் பண்றது அப்படிங்கிறது தான். அவங்களுக்கு உள்ளுக்குள்ள தான் சந்தோஷமா இருப்பாங்க, அவங்களால வாழ முடியும் என்ற நம்பிக்கை இருக்கு. அவர்கள் எந்த காலத்திலும் தற்கொலைக்கு செல்ல மாட்டார்கள், ஒரு மார்க் குறைந்தது என்று அழுவ மாட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு பிரச்சனை எல்லாம் நான் என் அம்மாவிற்கு எப்படி பதில் சொல்றது, என் அப்பாவிற்கு எப்படி பதில் சொல்றது என்பதாகத்தான் இருக்கிறது. அப்படியான ஒரு சூழலில் நாம் ஒவ்வொருவரும், நீங்கள் 90 மார்க் வாங்கியவர்களாக இருந்தாலுமே கூட முனைவர் பட்டத்தை கடப்பதில் இருக்கும் சிக்கல்களை புரிந்து கொள்ளக்கூடவும் உதவக்கூடியதாக அந்த கதைகள். ஓவராலா நீங்க கதைகள்ல நான் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியது எல்லாம் வித்தியாசமாக ஒரு நவீன சிந்தனையோட ஏற்கனவே இருக்கிற விஷயங்களில் அப்படியே உழண்டு கிடக்காமல் ஒரு புது சிந்தனையை நோக்கி, புதுமையான வாழ்வை நோக்கி அவர்களைப் போலவே நான் இருக்கிறோம்ன்ற முயற்சி எல்லாம் இல்லாமல் இருங்கள் என்பதுதான். அதுல இந்த அம்மா கதை இருக்கிறது அல்லவா, நான் என் அம்மாவிற்கு அந்த முயற்சியை எடுத்தேன். பொற்கலைக்கு அது வேறு மாதிரி இருந்தது. என் அம்மா இந்த குடும்பத்தை விட்டு வர வேண்டும், அவர்கள் வேறு திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஸ்டாண்ட் என்னுடையதாக இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்க. எனக்கு பொற்கலையோட இன்னொரு ஸ்டாண்டும் ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னத்துக்கு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு, எதுக்கு இந்த ஆம்பளைங்களையே நம்பி? உறவில் தேர்வு என்பதில் சிலருக்கு ஆணுடன், சிலருக்கு பெண்ணுடன், சிலருக்கு இருவரும் இல்லாமை என்ற அழகான நிலைகளை நோக்கி பயணிக்க வேண்டியதை தான் இந்த கவுண்டரில் இருந்து நாம் புரிந்து கொள்கிறோம். என் அருமையான எழுத்தாளர்களே, நான் 4 மணி நேரம் கூட பேசுவேன். கதையை அவர்கள் அதிகமாக பேசிவிட்டார்கள். ஏற்கனவே மணியை பற்றி பேசிவிட்டார்கள். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் இதற்கான என்னுடைய உரையை ஆற்றுகிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.